லான்ச். குட்டிமே சின்ன தங்கமே ஜில்லுமே தான் சொல்லுமா ஜில்லுமே குட்டிமா. இப்போ ஜில்லு தங்கத்தை கீழே விட போகிறோம். கீழே விட்டோன்னே எவ்வளோ அட்டகாசம் பண்ண போதுன்னு பாருங்கள். எவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்குல, இறங்கணும்னு பாருங்கள். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். காக்கா டாட்டா காக்கா. டாட்டா. ஹாய் சொல்லுமா. ஹாய் சொல்லு. ஹாய்ன்னு சொல்லு. ஆஹா கை காட்ட மாட்டேன். ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள் ஹாய். இங்கே அப்பா பார்த்து சொல்லுங்க. அங்கே போகக்கூடாது. இங்கே பா, இங்கே பார்த்து, இங்கே பா. அப்பா பார்த்து சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். அவ்வளோதான் உங்களோட ஹாய். ஸோ அவங்க வந்து மாடிக்க விட்டுட்டாலே போதும், அவங்க அட்டகாசம் பறக்காது. கீழே வந்து அந்த அளவுக்கு இதுவாக இருக்க மாட்டாங்க. ஈவினிங் ஆனால் கரெக்டாக சன்செட் ஆனோடனே கொஞ்சம் லைட்டாக அந்த வெளிச்சம் உடனே மேலே போகணும் அட்டகாசம் பண்ணுவாங்க. ஸோ வந்தாச்சு. அதான் நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கும்போது பார்த்துருப்பீங்க, அமைதியாக இருந்திருப்பாங்க. இறக்கி விட்டோன்னே இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களோட வேலை. கீழே படுக்கக்கூடாதும்மா. ஆ பாய் இல்லை ஏந்திரு ஏஞ்சா சீக்கிரம் ஏஞ்சா. அதுக்கப்புறம் காக்கா பறந்துட்டு. ஈவினிங் யோகா. ஹாய். அங்கே ஒருமா நிலா பார்த்து ஹாய் சொல்லுமா. ஹாய். என்னம்மா? நிலாமா. அதே மாதிரி எங்கள் ஜில்லு தங்கத்துக்கு வந்து ஒரு பாட்டு நானாக க்ரியேட் பண்ணது, ஜில்லுமான்னு. ஸோ அவங்களுக்கு ஒரு பாட்டு க்ரியேட் பண்ணேன். அந்த பாட்டு கேட்டாலே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுவாங்க. கேட்போமா பார்ப்போமா. ஜில்லுமா இவ ஜில்லு ஜில்லுமா ஜில்லு குட்டிமா ஜில்லு தங்கமே ஜில்லுமே. டான்ஸ் ஆடுமா. டான்ஸ் ஆடு. ஜில்லு ஜில்லுமே ஜில்லு குட்டிமா. போச்சு. ஏஞ்சா இங்கே வா. ஜில்லு ஜில்லுமா. டான்ஸ் ஆடு. ஜில்லு குட்டிமே ஜில்லு தங்கமே ஜில்லுமா. ஜில்லுமா பாட்டு. ஜில்லு ஜில்லுமா ஜில்லு குட்டிமா. ஏஞ்சா நீ பாட்டு டான்ஸ் ஆடு. ஜில்லு ஜில்லுமா ஜில்லு குட்டிமே ஜில்லு தங்கமே ஜில்லு ஜில்லுமா. டான்ஸ் ஆடுமா. ஜில்லு ஜில்லுமா ஜில்லு குட்டிமே ஜில்லு தங்கமே. அப்பா கொடு. அப்பா கொடு. இப்போ அப்பா கொடு. அவ இங்கே அவ அங்கே போருமா. பிளேன் பாருமா. அங்கே போருமா. தட்டை கட்டு. ஹாய். ஜில்லுமா தங்கம். ஓகே நீங்கள் விளையாடுங்க. கீழே இறங்கி விளையாடுங்க. டன் 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 டன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய வந்து டெய்லி ரொட்டீன். எப்படின்னா ஈவினிங் ஆனோடனே டீ குடிச்சிட்டு அப்படியே மாடிக்கு வந்து கொஞ்ச நேரம் அப்படியே உங்களுக்கு ஈவினிங் ஆனால் மேலே கொண்டு வந்தால் தான், இல்லைன்னா அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அங்கேயும் ஓடிக்கிட்டு கம்பெனி கீழே வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்களோட ஈவினிங் ரொட்டீன் என்ன? ஸோ யாருக்கெல்லாம் டீ காஃபி பழக்கம் அதிகமாக இருக்குது? நான் வந்து கொஞ்சம் காஃபி பைத்தியம். பட் வந்து இங்கே வந்தால் ஊருக்கு சென்னைக்கு வந்தாக்க டீ அதிகமாக இருக்கும். ஏன்னா அத்தை டீ அதிகமாக போடுவாங்க. டீ ரெண்டுமே ஓகே தான். பட் வந்து டீ அதிகமாக வாங்கி குடிப்பேன். ஸோ வெளியில் போயிட்டு கடைக்கு போனால் காஃபி தான் மேக்ஸிமம். காஃபி குடிக்கிறது ஊர்லலாம் இருந்தாக்க ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு
காலையிலேயே போயிட்டு பசங்க எல்லாருமே டக்குன்னு வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு காஃபி டேரெக்டாக அங்கே போய் குடித்தா தான் காலையில் மாதிரியே இருக்கும். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருப்பேன் இந்த மாதிரி காஃபி ஷாப் வண்டியில் போகிறது.